ஹாய் மக்களே, ஆக்சுவலாக நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. லைக் நம்ம ஃபோர்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன பிளான் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக பாண்டிச்சேரி எடன் பீச் போகிறோம். ஓகேங்களா? ஸோ எடன் பீச் போயிட்டு அங்கே எடன் பீச்சுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த பீச் லைக் கேரளா மாதிரி இருக்கும். ஸோ அந்த பீச்சுக்கு போவோம். ப்ளஸ் பக்கத்துலேயே போட்டிங்லாம் இருக்குது. போட்டிங் போக போகிறது இல்லை, பட் ஆனால் அந்த இடத்த உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் மாரன் டாக்ஸ் இருக்காரு. ஹாய் மாரன். அண்ட் எங்கள் சிஸ்டர் இருக்காங்க. பின்னாடி வந்து எங்கள் அம்மாவும் இருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம இப்போ வந்து இங்கே ஃபோர்ட்லேருந்து இப்போ பாண்டி பீச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நம்ம இப்போ அங்கே போயிட்டு நம்ம விலாகை கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் லஞ்ச் வந்து முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கும். ஸோ அங்கே போய் எடன் பீச் எல்லாமே பார்த்துட்டு ஒரு 3 மணி 2 மணி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன லஞ்சோ நம்ம சாப்பிட்லாம். என் பிளான் என்னென்னா, பாண்டிச்சேரியில் தொக்கு பிரியாணி ஃபேமஸ். ஸோ தொக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்புவோம். கிளம்பி நம்ம போயிட்டு என்னன்றதை நம்ம பார்ப்போம். ரெடி? ஓகே மக்களே, ஸ்டார்ட். வண்டி ரிவர்ஸ் எடுத்தாச்சு, அப்படியே கிளம்புவோம். இன்னைக்கு டே செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. ஆமாம் மக்களே, இன்னைக்கு டே வந்து செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. என்ஜாய் பண்ணுவோம், வாங்க போகலாம். ஓகே மக்களே, நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு நான் அங்கே போயிட்டு என்னன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். மக்களே, நம்ம அந்த சின்ன வீராம்பட்டினம் எடன்ஸ் பீச் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், நான் சொன்ன லொக்கேஷன் இதுதான். எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்கா? ஃபுல்லாக அந்த சைடு எல்லாம் பேக் வாட்டர்ஸு, இந்த சைடு ஃபுல்லாக பீச்சு. நான் மாறன், எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இது பக்காவாக இருக்கு. சரி, உள்ளே போய் ஃபன் பண்ணலாம். ஓகே மக்களே, நம்ம உள்ளே போவோம். உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? வாங்க. நம்ம கார் வந்து இங்கே பார்க் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக ஆக்சுவலாக கார் பார்க்கிங் தான். நீங்கள் எங்கே வேணுமோ கார் பார்க் பண்ணலாம். இன்னும் ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு கார் நிறுத்திட்டு சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமேலாம் இருக்குது. ஓகே, வாங்க நம்ம உள்ளே போவோம். மக்களே, நம்ம ஆக்சுவலாக எடன் பீச் வந்தாச்சு. உள்ள என்ட்ரன்ஸில் வந்து ரொம்ப கூட்டம். ஸோ அதனால் டேரெக்டாக உள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ இளமாறன் வந்து மாரன் டாக்ஸ் வந்து ஏடிவி ஓட்ட போகிறான். ஸோ ஏடிவி ஓட்டுறாரு அவர். அப்படியே போயிட்டு எங்கன்னு சொல்கிறேன். இப்படியே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு இந்த சைடு போயிட்டு இப்படி ஒரு இது வந்து 300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, ஓகே. 300 ருபீஸ்ன்றது ஏன்னா எல்லா இடத்துலையும் 450 500 அப்படி கேட்பாங்க. இவருக்கு வந்து 300. பரவாயில்ல, ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் தான். இது வந்து நம்ம பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபுட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னன்றதை நான் காட்டுறேன். 450 500 மற்ற இடத்துலலாம். இங்கே பாருங்க, இது வந்து ப்ரைவேட் பீச் மாதிரி, ப்ளூ ஃப்ளாக் பீச் மாதிரி, சென்னையில் இருக்கிற மாதிரி. இங்கே ஒரு இளநீ ஷாப் இருக்குது. கோகனட் வாட்டர்லாம் வேணால் நீங்கள் குடிக்கிறதா குடிச்சிக்கலாம். இதுக்கு டோக்கன் வந்து இங்கே வாங்கணுமா. டோக்கன் வாங்கிட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம்னா அவங்க ஏடிவி வச்சுருக்காங்க. மக்களே, ஹெலிகாப்டர் போகுது. ஹெலிகாப்டர் தெரியுதா உங்களுக்கு? அவர் அந்த ரவுண்டு முடிச்சது எப்படிக்கா வராரு, அப்படிக்கா போகிறாங்க. உங்களுக்கு தெரியுதா? அதோ போகிறாங்க பாருங்க. அப்படியே வந்து அவங்க அப்படியே இப்படி போவாங்க. இப்படி போயிட்டு இந்த சைடில் சுற்றிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீ ஃபுட்லாம் செம்ம ஃபேமஸ்ஸு. ஸோ சீ ஃபுட் வந்து மோஸ்ட்டாக நாங்கள் யாருமே அவ்வளோ பெருசாக சாப்பிட மாட்டோம். உள்ளே போய் ட்ரை பண்ணுவோம். என்ன ஃபுட் இருக்கோ அதை நம்ம சாப்பிடுவோம். நம்ம எப்படி இருக்குது பீச்சு? சூப்பராக இருக்கா? இல்லை, எங்கள் அக்கா இங்கே நின்றுட்டுருக்காங்க. அவங்களும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவள் தானா? இப்போ வந்துட்டாரு. மக்களே, ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். இதுதான் நாங்கள் சொன்ன இடம். எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சீ ஃபுட் கிங். இங்கே கரெக்டாக இந்த பேக் வாட்டர்ஸ் இருக்கும். பேக் வாட்டர்ஸ் பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு கடை நேம் வந்து அபீஸ் சீ ஃபுட். ஆக்சுவலாக இங்கே பின்னாடி ஒரு என்ஆர்ஐ உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம் எப்படி இருக்குது மீனுன்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரெகுலராக டெய்லி வர கடை இது. இவங்க இங்கே தான் எங்கேயோ ஸ்டே பண்ணியிருக்காங்க போல. ரெகுலராக நாங்கள் சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும், நம்பி சாப்பிடுங்க. நாங்கள் சரி, நாங்களும் சரின்ட்டு உட்காந்துட்டோம். இந்த கடை நேம் வந்து அபீஸ் சீ ஃபுட். ஓகேவா? இப்போ நம்ம அக்கா கிட்டே போய் ஆர்டர் கொடுத்துருவோம்.
நான் இளமாறன் சாப்பிடலாமா? அம்மா நீ என்ன சாப்பிட்றம்மா? சாம்பார் ரசம். அம்மா வந்து ஆக்சுவலாக பியூர் வெஜிடேரியன். சாம்பார் ரசம். ஓகே கைஸ், நம்ம என்னன்ட்டு ஆர்டர் கொடுத்துருவோம். அக்கா எனக்கு ஒரு ப்ரானு, அதுக்கப்புறம் ஒரு ஷீலா ஃபிஷ்ஷு, ஒரு மீல்ஸ் ஒன்று கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று கொடுத்துருங்க. ஓகேவா? சரிப்பா. ஓகே கைஸ், வாங்க நம்ம ஆர்டர் கொடுத்தாச்சு. நம்ம ரேட் என்னன்றதும் கேட்டுடும். எல்லாமே பட்ஜெட் தான், 80 90 அந்த ரேட்டு தான். மீன் மட்டும் அதிகம் 200. மற்ற எல்லாமே வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் 80, மீல்ஸும் 80. மேகி இருக்குது, நாங்கள் மேகி வாங்கலை. ப்ரான் 150, ஃபிஷ் வந்து 200. ஓகேவா? நம்ம இது நாளும் சொல்லியிருக்கோம். அம்மா ஆல்ரெடி மீல்ஸ் வாங்கிட்டாங்க, சாப்பிட்டுருக்காங்க. நம்ம ஃபுட்டு வரட்டும், டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லுவோம். ஓகே ஓகே மகளே, நம்ம மீன் ஃப்ரை பண்ண போகிறாங்க, பார்ப்போம். கொடுங்கக்கா. கேட்குதா மக்களே சவுண்டு? இல்லை மக்களே, இப்போ ப்ரான் போட போகிறாங்க, பார்ப்போம். கைஸ் ப்ரான் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ப்ரான் எவ்வளோக்கா? இது வந்து 200. ஓகே. ஃபிஷ் எல்லாம் ரேட்டா விக்குது. ஃபெஸ்டிவல் டைம். ஆமா, இல்லனா நார்மலா கொஞ்சம் கம்மியா எவ்வளவு இருக்கும். இருக்கும்? 100 இல்ல 150 அந்த மாதிரி தான் போடுவோம். ப்ரானும் 100 அந்த மாதிரி போடுவோம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக ஃபெஸ்டிவல் டைமு ப்ளஸ் வந்து வெக்கேஷன் டைமுன்றதுனால கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக இருக்குது கைஸ். இல்லைனா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமா. இங்கே பாருங்கள் அவங்கக்கிட்ட மீதி எல்லாமே என்னென்ன இருக்குன்ட்டு. மடவை, காணாங்கத்தை, கனவா, ஜிலேபி, சங்கரா, நெத்திலி. ஓகே, நெத்திலி பாருங்கள் கைஸ், நெத்திலி. கொஞ்சம் லாங்கா தான் இருக்கு. ஓகே வாங்க, இது ரெடி ஆகட்டும், நம்ம போவோம், உட்காருவோம். வந்தோடனே நம்ம என்னன்றதை நம்ம சாப்பிடுவோம். மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா டான் ப்ரோ இருக்கார், டான் ஜெயர். ஸோ அங்கே அவர் வந்து இங்கே வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலாக இந்த பீச்சுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப லைக் பண்ணி வந்தேன். அப்போ யார் யார் வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தோம், ஒரு 4-5 பேர். அப்போ வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டோம், 6:30 7 o'clock. ஸோ அப்போ வந்து பெருசாக இங்கே ஷாப்ஸும் ஓப்பன் இல்லை, எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியல, ஃபுட்டுலாம் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. இன்றைக்கி அதனால தான் நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். பட் இப்பயும் ஃபேமிலி சாப்பிட போகிறது இல்லை, நானே இவர் தான் என்ஜாய் பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குது ஃபுட்டுன்னு. ஆக்சுவலாக டான் ப்ரோ போட்ட வீடியோ வந்து பயங்கரமாக இருக்கும். அப்படியே கடை பக்கத்துலேயே காரை நிறுத்திட்டு ஃபுல்லாக சீ ஃபுட் அடித்து நாக் அவுட் பண்ணியிருப்பார். அதே இதில் தான் நானும் சரி ஓகே அதே மாதிரி நாக் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே என்ன ஒன்று சிக்கன் எதாவது வந்தால் நல்லா இருந்துருவோம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவோம். நானே சீ ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன். சரி வீடியோ நல்லா இருக்கணும், ப்ளஸ் வந்து ட்ரை பண்ணதில்லை இங்கே ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதனால தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் சீ ஃபுட் வாங்கியிருக்கேன். இப்போ ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, வாங்க பார்ப்போம். மக்களே, ஆக்சுவலாக நம்ம ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ரெண்டுமே ரெடியா? ஓகே, ப்ரானும் ரெடி, ஃபிஷ்ஷும் ரெடி. இன்னும் எக் ரைஸ் மட்டும் ஆக்சுவலாக ரெடி பண்ணணுமா. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் எக் ரைஸ் மட்டும் ரெடி பண்ணணுமா. எக் ரைஸ் ரெடி ஆகிட்டோன்னே நம்ம சாப்பிடுவோம். எடுத்துருங்கக்கா. ரைஸ் ப்ரானும் ரெடி, ஃபிஷ்ஷும் ரெடி. ஓகே, லெட்ஸ் ஈட். ஃபிஷ் ரெடி. அப்படியே வச்சுருங்கக்கா, அப்படியே அங்கே வைங்க. ஃபிஷ்ஷு சைஸ் பாருங்கள், தரமாக இருக்கா. இது வந்து ப்ரான். சாப்பிடுவோமா? வாங்க சாப்பிடுவோம். மக்களே, ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. மீன் குழம்பு, ரசம். ஆல்ரெடி மீன் ப்ரான் வாங்கிட்டோம், ரசம் இருக்குது ப்ளஸ் ரைஸ். நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே மக்களே, வாங்க சாப்பிடலாம். லெமன் புளிய போகிறாராம் இளமரன். அவரும் ஆக்சுவலாக எந்த சீ ஃபுட்டும் சாப்பிட மாட்டார், சும்மா எனக்காக வீடியோ கம்பெனி கொடுக்குறாரு பாவம். என்னடா இல்லை மாமாக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல. அவரும் வந்து வெஜிடேரியன். மாமாக்கு ஹெல்ப் பண்ண. மக்களே, ஆக்சுவலாக நான் ஃபுட்டு மீன் எல்லாமே காமிச்சேனா.
அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுத்து பார்க்குறேன். ஃபுல்லாக பேசிட்டேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. எடுத்து பார்த்தா மைக் வேலை செய்யலை. ஆக்சுவலாக இப்போ எப்படி இருக்குன்றதை மட்டும் நான் ப்ளைனாக நான் சொல்லிடுறேன். ஒயிட் ரைஸு சாம்பார் சூப்பராக இருந்தது. மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டு வைக்காமல் ஸ்டார் ஃப்ரூட் போட்டு வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, பக்காவாக இருந்தது டேஸ்ட்டு. நான் மீன் குழம்பே சாப்பிட்டதே கிடையாது. 2வது வாட்டி தான் என் லைஃப்லேயே சாப்பிட்றேன். ஆனால் சூப்பராக இருந்தது. நானே ஒரு 3 டைம்ஸ் கிட்ட சாப்பிட்டேன். ஃபிஷ்ஷு சூப்பராக இருந்தது. நான் ப்ரான் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்தது. அண்டு ரசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்காக. ரசம் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டேன். ஆல்ரெடி சாதம் போட்டு சாப்பிட்டாச்சு, எல்லாம் குடிச்சாச்சு. ரசம் தரமாக இருக்குது. இவர் பாருங்க குடிக்கிறாரு. இன்னும் அந்த அந்த சரியான டேஸ்ட்டு பக்காவாக இருந்தது. அண்ட் ப்ரானும் பக்காவாக இருந்தது. எல்லாமே ஓகே. ஒர்க் ஃப்ரம் மணி தான். இங்கே உள்ள இந்த இடத்துல ஒரு 180 ரூபா ப்ரானு, 200 ஃபிஷ் அண்ட் 80 ருபீஸ் வந்து ஒயிட் ரைஸ் அண்ட் மீல்ஸு ஓகே தான். எல்லாமே ஓகே. ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பில் ஆவரேஜ். பட் ஆனால் அதுவும் 80. எல்லாமே ஓகே தான். இங்கே வந்து இது உள்ளே சாப்பிட்றதுக்கு கரெக்டான ப்ரைஸிங் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ ஃபுட் எல்லாமே சாப்பிட்டாச்சு. எல்லாமே பக்காவாக இருக்குது. வேணா நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கடையில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல எப்படியில் இருந்தது. ரசம் சூப்பரில், ரசம் சாம்பார் பக்கா. பக்காவாக மக்களே. ஓகேங்களா, சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு உள்ளே திருப்பியும் பீச்சுக்கு போகிறதா பிளான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போய் கார் எடுப்போம். ஓகேங்களா, ஓகே மக்களே வாங்க. மக்களே எல்லாம் நம்ம முடிச்சாச்சு. இங்கே உள்ளே ஃபுல்லாக பீச்சில் எல்லாமே என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கார் கிட்ட வந்துட்டோம். பார்க்கிங் வந்தாச்சு. இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே நம்ம போக போகிறோன்றது நம்மளுக்கே தெரியாது. மேபி பாண்டி மெரினா போனாலும் போகலாம், இல்லைனா ஆந்தி வேலை வேறு எங்கேயா போயிட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்பினாலும் கிளம்பலாம். என்ன இல்லை என்ஜாயா? ஃபுல் என்ஜாய். ஆனால் போட்டிங் மட்டும் தான் பண்ணல. போட்டிங் ஆக்சுவலாக பிளான்லேயே இல்லை மக்களே. நான் வரும்போதே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, போட்டிங் வந்து நம்ம பண்ண போகிறது இல்லை, அது ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். போட்டிங் நம்ம சென்னை கோவளமில் கூட பண்ணிக்கலாம். இங்கே வந்து மற்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் பண்ணேன். ஹாய் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஆரோவில் பீச் போகிறதா பிளானில் இருந்தோம். ஆரோவில் பீச் வந்து ஆக்சுவலாக ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஈசிஆரில் ட்ரைவும் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மணி வந்து ஒரு 10:30 ஆகிடுச்சு நைட்டு. அண்ட் லேட் நைட் வந்து அங்கே எதுவும் வீடியோலாம் எடுக்க வேணாம், நிற்க வேணாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு எங்களோட ஃபேவரட் இங்கே லோக்கல் கடையில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. தேனாம்பேட்டில் யார் கேட்டாலும் தெரியும் இந்த கடை. நியர் டு திருவள்ளூர் சாலை கிட்ட. ஸோ அங்கே தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இது ரெண்டுமே நம்ம சாப்பிட்டு தூங்க போகிறோம். செம்ம டயர்டு. ஓகேங்களா, இதோட நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். ஓகே, பை பாய்.